அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்பை பற்றி அதிகமாக ஞாபகப்படுத்த வேண்டும். சர்வதேச பிரச்சனைகளை கதைக்கின்ற மிம்பர் மேடைகள், சமூகவியல் ரீதியான சிந்தனைகளை கதைக்கின்ற மிம்பர் மேடைகள், இறைவனை பற்றி அதிகமாக கதைக்க வேண்டும். இறைவனை பற்றிய சிந்தனை ஆள் மனதில் இருந்தால் அவன் சிறுக்கு செய்ய மாட்டான். இறைவனை பற்றிய அந்த அறிவும் இறைவனை பற்றிய ஞாபகமும் எவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் ஒருபோதும் பித்அத்தை செய்ய மாட்டான். ரப்பை பற்றிய சிந்தனை எவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் மோசமான வார்த்தைகளை பேச மாட்டான். ரப்பை பற்றிய ஞாபகம் எவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவனுடைய ஆடைகள் சீராக இருக்கும், இஸ்லாத்துக்கு புறம்பாக இருக்காது. எவனுடைய உள்ளத்தில் இறைவனை பற்றிய ஞாபகம் இருக்கிறதோ அவன் சீதனம் எடுக்க மாட்டான், அல்லாஹ் ஹராமாக்கினான். எவனுடைய உள்ளத்தில் இறைவனை பற்றிய ஞாபகம் இருக்கிறதோ எடுத்த சீதனத்தை திருப்பி கொடுப்பான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, எல்லாம் தங்கி இருக்கிறது இறைவனை பற்றிய ஞாபகம் ஊட்டல், ஞாபகப்படுத்தல். ஆனால் மாறி வருகிறோம். இறைவனை பற்றி பாடம் படிக்கும் பொழுது, இறையச்சத்தை பற்றி போதனைகளை படிக்கும் பொழுது, அல்லாஹ்வை பற்றி படிக்கும் பொழுது ஒரு பின்வாங்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். ஒரு போதனை, ஒரு மார்க்க வகுப்பு நடத்தப்படும் பொழுது இறைவனை பற்றிய சில விடயங்கள் தலைப்பாக போட்டால் தெரிஞ்ச விஷயம் என்று பின்வாங்கக்கூடிய நிலை இருக்கிறதா இல்லையா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்பு, எங்களுக்கு ரிஸ்க் அளிக்க கூடிய ரப்பு, என்னையும் உங்களையும் இதுவரைக்கும் உயிர் வாழச் செய்த ரப்பை எந்த அளவுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், எந்த அளவுக்கு நாங்கள் கதைக்கிறோம்? அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே,